ஒருவேளை ஈரான் அதிகாரப்பூர்வமா அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு ஹார்மோஸ் நீர்ச்சந்தி வழியா நீங்க போகலாம், இந்திய கப்பல்கள் போகலாம்னு சொன்னாலும் நமக்கு எரிபொருள் எரிவாயு எதுவுமே இப்போதைக்கு கிடைக்காது. ஏன் தெரியுமா? ஏதோ பெட்ரோல் டீசல் விலை உயரும், கேஸ் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு அதிர்ச்சி இருக்கு. இந்த 10% மின்சாரம் இருக்கு இல்லையா, 24 கிகாவாட், இது ஓரளவுக்கு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு பதில் நம்ம நிலக்கரியை போட்டு எரிச்சுக்கலாம். சரி, நிலக்கரி எத்தனை நாளைக்கு இருப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மொத்தத்துல இந்த பிரச்சனையால நேரடி பாதிப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் அதிகம். அதனாலதான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதுவரைக்கும் 4 முறை ஈரானோட பேசி இருக்கிறாரு. ஆனா ஈரான் என்ன சொல்லி இருக்கு? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் பாத்தீங்கன்னா ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. இது அங்க இருக்கக்கூடிய ஹார்மோஸ் நீர்ச்சந்திய ஒரு போர்க்களம் மாதிரி மாத்தி இருக்கு. இதனால ஹார்மோஸ் நீர்ச்சந்தி வழியா எந்த கப்பலும் போகவும் முடியல, வரவும் முடியல. ஒரு குறுகிய கடல் பாதையை மூடிட்டா இந்தியாவோட பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடுமா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேக்குறாங்க. ஆமா, அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை கடக்கிறதுக்கு இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுது. ஆனா ஈரான் அதிகாரப்பூர்வமா அப்படி எதுவுமே சொல்லல, அப்படி எந்த செய்தியும் வரல. ஒருவேளை ஈரான் அதிகாரப்பூர்வமா அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு ஹார்மோஸ் நீர்ச்சந்தி வழியா நீங்க போகலாம், இந்திய கப்பல்கள் போகலாம்னு சொன்னாலும் நமக்கு எரிபொருள் எரிவாயு எதுவுமே இப்போதைக்கு கிடைக்காது. ஏன் தெரியுமா? வளைகுடா நாடுகள் சொன்ன ஒற்றை வார்த்தை தான். என்ன வார்த்தை அது? பார்க்கலாம். ஃபோர்ஸ் மெஷர் அப்படின்னு சொல்லி வளைகுடா நாடுகள் கையை விரிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? கட்டுப்படுத்த முடியாத சக்தி. கத்தார், குவைத், பஹ்ரைன் இந்த நாடுகள் எல்லாமே அந்த ஃபோர்ஸ் மெஷர் அப்படிங்கிற சட்ட விதியை பயன்படுத்தி இருக்காங்க. இதோடைய பொருள் என்னன்னா, எங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம இந்த போர் நடக்கிறதுனால நாங்க உங்களுக்கு தர வேண்டிய கேஸ், ஆயில் இதெல்லாம் தர முடியாது, அதனால நீங்க எங்களை நீதிமன்றத்திற்கெல்லாம் இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏன் இந்த முடிவு? மார்ச் 2ஆம் தேதியே கத்தார் தன்னுடைய எரிவாயு உற்பத்தியை முழுசுமா நிறுத்திடுச்சு. ஈரான் ஒரு தெளிவான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஹார்மோஸ் நீர்ச்சந்தி வழியா எந்த கப்பல் போனாலும் அதை நாங்க தாக்குவோம். ஆனா உலக விநியோகத்துல 20% இந்த வழியா தான் நடக்குது. இப்போ அந்த வழி முழுசா முடங்கி போயிருக்கு. கத்தாரை பொறுத்த வரைக்கும் ராஸ் லஃபான் தளங்களை ஏற்கனவே மூடிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் டன் LNG லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இங்க இருந்து தான் இந்தியாவுக்கு வருது. ராஸ் லஃபான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய LNG உற்பத்தி செய்யற கம்பெனி. இந்தியா இறக்குமதி செய்யற 34% LPGயும் கத்தார்ல இருந்து தான் வருது. இதை தவிர கத்தார்ல இருந்து இந்தியா எதையெல்லாம் இறக்குமதி செய்து தெரியுமா? நம்ம பெரிய அளவுல கத்தாரை நம்பி இருக்கோம் தான் சொல்லணும். இதை பார்த்த பிறகு கச்சா எண்ணெய், பியூட்டேன் மற்றும் புரோப்பேன், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள், பெட்ரோகெமிக்கல் மற்றும் அதனுடைய பிற பொருட்கள், கரிம ரசாயனங்கள், உரங்கள், நெகிழி மற்றும் பாலிமர்கள், அலுமினியம், கந்தகம் மற்றும் தாதுக்கள், இரும்பு மற்றும் எஃகு, இவ்வளவு பொருட்கள் கத்தார்ல இருந்து தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பொருட்கள் இந்தியாவுக்கு வருதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈரான் அனுமதி கொடுத்தாலும் அந்த பாதையில நடக்கிற ஏவுகணை தாக்குதல்களுக்கு பயந்து இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கப்பலுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால கைவசம் விற்பனைக்கு பொருட்கள் இருந்தாலும் கத்தார் நாடு கொடுக்க முடியாம என்ன செய்யறதுன்னே தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே கொடுத்தாலும் அதை ஏத்திட்டு வரதுக்கு கப்பல்கள் முன் வர்றதில்லை. இதனால ஃபோர்ஸ் மெஷர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பின்னாடி இந்தியாவுக்கு வர வேண்டிய 40% LNG கேஸ் அப்படியே நின்னுடுச்சு. சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு உள்நாட்டு அவசர நிலையா பாக்குறாங்க. அதனால அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இதனால யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிற்சாலைகளும் உர உற்பத்தி நிலையங்களும் நேரடியா பாதிக்கப்படுவாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா வணிக ரீதியான பயன்பாடுகளுக்கு கேஸ் விநியோகம் ரொம்ப குறைக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு தான். சரி, இதுல இருந்து யார் தப்பிச்சிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு கிடைக்கிற LPG சிலிண்டர் பிரச்சனை வராது அப்படின்னு அரசாங்கம் உறுதி அளிக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள்
பதற்றத்துல பாத்தீங்கன்னா உடனடியா அவங்க சிலிண்டர் புக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சிலிண்டர் புக் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பதற்றத்தோட இருக்காங்க. இருந்தாலும் அரசாங்கம் பதற்றப்பட வேண்டாம், உங்களுக்கு தேவைப்படும் போது சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. கத்தார் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு தூண் மாதிரி அவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. இப்ப அந்த தூணே ஆட்டம் கண்டிருக்கிறதுனால தான் இந்தியாவில இருந்து கொஞ்சம் நம்ம அச்சப்பட வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, கேபிசி குவைத், பாப்கோ பஹ்ரைன், ராஸ்தனுரா சவுதி அப்படின்னு எல்லா நிறுவனங்களுமே ஃபோர்ஸ் மெஷர் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க. அதனாலதான் ஹார்மோஸ் நீர்ச்சந்திக்கு அனுமதி கிடைச்சாலும் ஒரு பலனும் இப்போதைக்கு இல்ல. போர் நின்னு சமாதானம் ஆனா மட்டும்தான் இதனால நமக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போகுது. இப்ப இந்தியா என்ன பண்ண போகுது, இந்த சூழ்நிலையில வேறு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஹார்மோஸ் நீர்ச்சந்தி இல்லாம வேற வழியா வர முடியுமா, நிலப்பரப்பு வழியா வர முடியுமா, இல்லனா ஆப்பிரிக்காவை சுத்திக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் செலவை 50% அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அதுக்கும் வளைகுடா நாடுகள் கதவை திறக்கணும், அவங்க கொடுத்தாதானே நம்ம எடுத்துக்கிட்டு வர முடியும். அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கத்தாரை நம்பாம அமெரிக்கா கிட்ட இருந்து LNG வாங்குறதுக்கு இந்தியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அமெரிக்காவில இருந்து நமக்கு LNG வரும்னு சொல்றாங்க. வளைகுடா நாடுகளோட இந்த ஃபோர்ஸ் மெஷர் அறிவிப்பால இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பே ஒரு கேள்விக்குறியாகி இருக்கு. ஏதோ பெட்ரோல் டீசல் விலை உயரும், கேஸ் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு அதிர்ச்சி இருக்கு. மின்சார தட்டுப்பாடு வரலாம், மின் கட்டணம் ஏறலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு. மின்சாரத்துக்கும் இந்த எரிபொருளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது எப்படி வாங்க பார்க்கலாம். எரிவாயு மூலமா மின் உற்பத்தி செய்யற மின் நிலையங்கள் தான் இந்தியாவுக்கு 10% மின்சாரத்தை கொடுக்குது. நிலக்கரியை போட்டு எரிச்சு அதுல மின்சாரம் தயாரிக்கிறத விட இது ரொம்ப ஈஸி. அவசரத்துக்கு தேவைப்படும் போது இந்த எரிவாயு மூலமா மின்சாரத்தை உடனே அரசாங்கம் கொடுத்துடுறாங்க. ஆனா அதுக்கு தேவைப்படுற லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இந்தியால கொஞ்சம் தான் கிடைக்குது. இறக்குமதி செய்யறது விலை அதிகம். இருந்தாலும் நம்ம தேவைக்கு நம்ம எதை வேணுமானாலும் பயன்படுத்துறோம். மின்சார பிரச்சனை தானே, அதனால என்ன அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் என்ன தெரியுமா சொல்றாரு, கோடை காலம் வரப்போது 270 கிகாவாட் மின்சாரம் நமக்கு தேவைன்றாரு. சாதாரணமா நமக்கு தேவையானது 245 கிகாவாட் மின்சாரம் தான். ஆனா இப்ப வரப்போறது ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு கடுமையான வெயில் காலம். நம்முடைய மின் தேவையும் அதிகரிக்க போகுது. இந்த எரிசக்தி மூலமா நமக்கு எவ்வளவு மின்சாரம் தெரியுமா கிடைக்குது, 24 கிகாவாட். கிட்டத்தட்ட 10% மின்சாரம் இந்த எரிவாயு மூலமா நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 24 கிகாவாட்டை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 2.4 கோடி யூனிட். போர் நீடிச்சா உங்க இண்டக்ஷன் ஸ்டவ் கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போகும். LNG தொடர்ந்து நமக்கு ஒருவேளை கிடைக்காமல் போனால் இந்த 10% மின்சாரம் இருக்கு இல்லையா, 24 கிகாவாட், இது ஓரளவுக்கு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு பதில் நம்ம நிலக்கரியை போட்டு எரிச்சுக்கலாம். சரி, நிலக்கரி எத்தனை நாளைக்கு இருப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த செய்திப்படி இன்னும் 19 நாளைக்கு நிலக்கரி இருப்பு இருக்கு. இது மார்ச் 10ஆம் தேதி வந்த செய்தி. ஐயோ, நிலக்கரி வேற பிரச்சனை ஆயிடுச்சா, நிலக்கரியாவது உள்ளூர்ல கிடைக்குதா, அதுவும் வெளிநாட்டுல இருந்து தான் வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல செய்தி தான். கிட்டத்தட்ட 75% நிலக்கரி உள்நாட்டு உற்பத்தி தான். அதனால நம்ம கொஞ்சமா கவலைப்பட்டா போதும். ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை கடக்க இந்தியாவுக்கு மட்டும் அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்திய தரப்புல சொன்னாலும் மொத்தமா 28 கப்பல்கள் ஆங்காங்கே கடல்ல இந்திய கொடியோட தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. 3 கப்பல்கள் மட்டும் எப்படியோ கடந்து வந்திருக்கு. அதுல ஒன்னு ஏற்கனவே மும்பை துறைமுகத்துக்கு வந்தாச்சு, இன்னொன்னு குஜராத் துறைமுகத்துக்கு, கண்ட்லா துறைமுகத்துக்கு வந்துட்டதா சொல்றாங்க. மொத்தத்துல இந்த பிரச்சனையால நேரடி பாதிப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் அதிகம். அதனாலதான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதுவரைக்கும் 4 முறை ஈரானோட பேசி இருக்கிறாரு. ஆனா ஈரான் என்ன சொல்லி இருக்கு, அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவா ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. எங்களுடைய நாட்டை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். முதல்ல எங்க மேல தாக்குதல் நடத்துறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை அவங்களும் சொல்லி இருக்காங்க. இன்னும் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரல. போர் ஆரம்பிச்சதுல இருந்து வந்த செய்திகளையும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளையும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி இருக்கேன். இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகுதுன்றத அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம தரப்புல இருந்து இந்த சூழ்நிலையில சிக்கனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெட்ரோல், டீசல், எரிவாயுன்னு அடுத்தது மின்சாரத்தை நோக்கியும் பிரச்சனை நகர போகிறது. உங்களுடைய கருத்து என்ன, கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த செய்தி முக்கியம் நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.